கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 89:22 சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று. யாரை நெருக்குவதில்லை, ஒடுக்குவதில்லை என்றால், மேலே சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனத்தில், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று. ஆக இப்படி சொல்லப்படுகிற ஒரு நபர் தான், அவன் மேல்தான் சத்துரு என்ன செய்கிறதில்லை, நெருக்குவது இல்லை. நியாயக்கேட்டின் மகனும் அவன் இந்த மனுஷனை ஒடுக்குவதே இல்லை. அப்போது தாவீதுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட பாதுகாப்பா என்றால், உங்களையும் என்னையும் ஒப்பிட்டு பார்ப்போம். நானும் நீங்களுமே தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தானே ஒழிய நாம் தேவனை போய் கண்டுபிடிக்கவில்லை. அவர்தான் முந்தி நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரே ஒழிய நாம் முந்தி அன்பு கூறவே இல்லை. அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டாரே ஒழிய நானும் நீங்களும் அவரை முதலாவது தெரிந்து கொள்ளவே இல்லை. இப்படி தாவீதை கண்டுபிடித்த அதே தெய்வம் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்திருக்கிறார். அவரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரமும் நம் மேல் இருப்பதால் தைரியமாக சொல்வோம், சத்துரு என்னை நெருக்க முடியாது. நியாயக்கேட்டின் மகன் என்னை எந்த விதத்தில் ஒடுக்க முடியாது. ஏன்? ஒரே ஒரு காரணம், கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்குது. இந்த வெளிச்சம் நமக்குள்ள காணப்படட்டுமே. ஆகவே அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை மேலே சத்துரு கை வைக்கிறதுக்கு எந்த விதத்தில் அதிகாரம் கிடையவே கிடையாது. தைரியமாக இருப்போம். இன்றைக்கு ஒருவேளை சத்துரு வெள்ளம் போல இருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு மேலாக ஆவியானவர் கொடியேற்றுவதை தான் நம்முடைய கண்கள் காண வேண்டும். ஆகவே தைரியமாக நில்லுங்கள். உங்கள் மேலே என் மேலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகத்தினால நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். நாம் எல்லாரும் முன்னோக்கி செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், பின்னோக்கி அல்ல. பின்னிட்டு பார்க்க அல்லவே அல்ல. நாம் எல்லாரும் முன்னோக்கி பார்க்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாதை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் நமக்கு முன்பாகவே செல்கிறது. ஆகவே அதை நோக்கி பயணிப்போம். வெற்றி மேல் வெற்றியை அவருடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களை கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணி கர்த்தால ஆண்டவரே எங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறீர். ஆகவே எந்த விதத்திலும் சத்துருவானம் எங்களை தொடுவதற்கு, எங்களை நெருக்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல பலத்த பாதுகாப்புக்குள்ளாக எங்களை வைத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கரமும் அபிஷேகம் என் மேலே இருக்கிறது என்ற வெளிப்பாட்டோடு விசுவாசத்தோடு வாழட்டும். எல்லாருடைய வாழ்விலும் நன்மையை கிருபையை தொடரட்டும். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்